சேலம் மக்களவை தொகுதியில் ஸ்பிக் மீடியா இடம்வலம் நிறுவனம் இணைந்து நடத்திய தேர்தலுக்கு பிந்தைய கணிப்புகளில் மொத்தம் 1127 பேரிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டுள்ளன. இதில் ஆண்கள் 553, பெண்கள் 568 பேரிடமும், மூன்றாம் பாலினத்தவர்கள் 6 பேரிடமும் கருத்துக்கள் கேட்கப்பட்டுள்ளன. யாருடைய பிரச்சாரம் உங்களை ஈர்த்தது என்கிற கேள்விக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சாரம் என 25% பேரும், முதல்வர் ஸ்டாலினின் பிரச்சாரம் என 32% பேரும், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் பிரச்சாரம் என 14% பேரும் தெரிவித்துள்ளனர். எந்த கட்சியின் தேர்தல் பிரச்சார பாடல் தங்களுக்கு பிடித்தது என்கிற கேள்விக்கு திமுகவின் பிரச்சார பாடல் என 45% பேரும், அதிமுகவின் பிரச்சார பாடல் என 41% பேரும் தெரிவித்துள்ளனர். வாக்குக்கு பணம் கொடுக்கப்பட்டதா என்கிற கேள்விக்கு ஆம் என 51% பேரும், இல்லை என 39% பேரும் தெரிவித்துள்ளனர். வாக்குப்பதிவின் போது பதிவான வாக்குகள் குறைய யார் காரணம் என்கிற கேள்விக்கு தேர்தல் ஆணையம் என 30% பேரும், அரசியல் கட்சிகள் என 32% பேரும், கடும் வெயில் என 36% பேரும் கருத்து தெரிவித்துள்ளனர். சட்டமன்ற தொகுதி வாரியாக பார்க்கும்போது திருத்தணி, ஷோளிங்கர், காட்பாடி, ராணிப்பேட்டை, ஆற்காடு தொகுதிகளில் திமுக கூட்டணியும், அரக்கோணம் தொகுதியில் அதிமுக கூட்டணியும் முன்னிலை வகிக்கின்றன. அதிமுக கூட்டணிக்கு அதிகபட்சமாக அரக்கோணத்தில் 41% பேரும், திமுக கூட்டணிக்கு அதிகபட்சமாக திருத்தணியில் 45% பேரும், பாஜக கூட்டணிக்கு அதிகபட்சமாக ஷோளிங்கரில் 12% பேரும், நாம் தமிழருக்கு அதிகபட்சமாக ஆற்காட்டில் 8% பேரும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். மொத்தமாக பார்க்கும்போது திமுக கூட்டணிக்கு 43% பேரும், அதிமுக கூட்டணிக்கு 37% பேரும், பாஜக கூட்டணிக்கு 9% பேரும், நாம் தமிழருக்கு 8% பேரும் ஆதரவு அளித்துள்ளனர்.